This video sponsored by Gen Reviews. Online Gen Reviews. Online is one of the review portal site. இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட போய் என்னோடய மதிப்பு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு கேட்டதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் அவன் கையில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கல்லை கொடுக்காரு. ஒரு கல்லை எடுத்து கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த கல்லை நீ எடுத்துகிட்டு போய் சந்தைக்கு போயிட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நீ யாராவது விற்பனைக்குன்னு மட்டும் சொல்லிடு, மற்றபடி என்ன விலை ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நீ எதுவும் வாய் பேசாத, 2 விரலை மட்டும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவனும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அவனும் அந்த கல்லை எடுத்துகிட்டு சந்தைக்கு போகிறான். சந்தைக்கு போயிட்டு இந்த கல்லை வச்சுட்டு நிற்கிறான். அப்போ ஒரு வயசான பொம்பளை கேட்குது, இது மாதிரி கல் என்ன விலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. கேட்டவுடனே இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா 2 விரலை மட்டும் இப்படி தூக்கி காட்டுறான். 2 விரலை காட்டின உடனே அப்போ அந்த பொம்பளை கேட்குது, 20 ரூபாவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. கேட்ட உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், உடனே அவங்க அப்பா கிட்ட ஓடி போயிட்டு, எப்போ அந்த மாதிரி நான் சந்தைக்கு போனேன், நீங்கள் சொன்ன மாதிரி 2 விரலை மட்டும் காட்டினேன், ஒரு வயசான பொம்பளை எங்கிட்ட 20 ரூபாய்க்கு அந்த கல்லை கேட்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்ன உடனே அப்படியாப்பா, சரி இனிமேல் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, அந்த கல்லை எடுத்துகிட்டு ஒரு மியூசியத்துக்கு போ, அந்த மியூசியத்தில் போய் அங்கே போய் நில்லு, இதே மாதிரி யாராவது விலை கேட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுற அப்படின்னா 2 விரலை மட்டும் காட்டு, வாய் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அதே போல் அந்த பையனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த மியூசியத்துக்கு போவான். போயிட்டு அதே போல் வச்சுருத்து அந்த மியூசியத்தை நடத்துவாங்கள்ல, அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, என்னப்பா கல் நல்லா இருக்கே, என்ன விலைப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான் 2 விரலை மட்டும் காட்டுறான். ஏன்னா அவங்க அந்த மியூசியத்தில் வைக்கிறதுக்காக ஆயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டோன்னே அவன் 2 விரலை காட்டின உடனே அவங்க சொல்கிறாங்க, அப்போ 2000வாப்பா, சரி நான் 2000க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுறான் அந்த பையன், என்ன பண்ணுறான் திருப்பி மறுபடியும் போய் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பாக்கிட்டேயும் போய் சொல்கிறான், அந்த மாதிரி எப்பா நான் போய் நீங்கள் இந்த மாதிரி மியூசியத்துக்கு போக சொன்னீங்க, நான் போனேன், இதே மாதிரி அங்கேயும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 விரலை காட்டினதுக்கு 2000 தரேன்னு சொல்லி சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இதே கல்லை கொண்டு போய் எங்கே போகிற அப்படின்னா, நல்லா மரகத கற்கள், நல்ல விலை உயர்ந்த கற்கள்லாம் விற்கும் பார்த்தியா, அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் அங்கேயும் போ, 2 விரலை மட்டும் காட்டு, எதுவும் பதில் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டோன்னா அவனும் அந்த விலை உயர்ந்த கற்கள் விற்கிற அந்த இடத்துக்கு போகிறான். போயிட்டு அங்கே இப்போ இருந்தோன்னா அங்கே கவுண்டரில் ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்களோட போய் இந்த மாதிரி நிற்கிறான். நின்னோன்னா அவர் சொல்கிறார், கல் ரொம்ப அழகாக இருக்கேப்பா, எவ்வளோப்பா, நீ எவ்வளோ விலை சொன்னாலும் நான் வாங்கிக்கிறேன்பா, ரொம்ப விலை உயர்ந்த கற்கள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒழுங்கு சொல்லுவாங்க. சொன்னோன்னே இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதே போல் அது 2 விரலை மட்டும் காட்டுவான். 2 விரலை காட்டோன்னா 2 லட்சம் தானாப்பா, பரவாயில்லையே, 2 லட்சம் நான் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலை உயர்ந்த கற்கள் விற்கிறவங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுவான், திருப்பி அவங்க அப்பாட்ட போவான். போயிட்டு இப்போ அந்த மாதிரி நான் 2 விரலை காட்டினேன், இந்த மாதிரி விலை உயர்ந்த கற்கள் விற்கிற இடத்துக்கு போனேன், அப்போ அவங்க 2 லட்சத்துக்கு கேட்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சொன்ன உடனே அவங்க அப்பா சொல்லுவார், இதே போல் தான்ப்பா உன்னோட மதிப்பும் எப்படின்னா, நீ அந்தந்த இருக்கிற இடத்துல பொறுத்து தான் உன்னோட மதிப்பும் இருக்குது. நான் உன்கிட்ட கொடுத்தது ஒரு சாதாரண ஒரு கல் தான் கொடுத்தேன், ஆனால் அதை எந்தெந்த இடத்துல நீ இருக்கும்போது அதோட மதிப்பு மாறிக்கிட்டே இருக்குது பார்த்தியா, அதே மாதிரி தான் நீ எந்த இடத்துல இருக்கியோ அதே போல் தான் உன்னோட மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம எப்பயும் உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதுக்கு இது ஊமையாக சொல்கிறாங்க அப்படின்னா, சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் மேலே அவங்களாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, யாரும் அவங்க மேலே அவங்க எந்த இடத்துல இருந்தாலுமே அவங்க அன்பு காட்டி பாசமாக இருப்பாங்க. இதே சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை ஒரு பொருள் மாதிரி நினச்சிக்கிட்டு மதிக்கவே மாட்டாங்க. இதே போல் தான் சில அன்புகளும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதையோட ஒப்பிடலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.